செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தது 4-5 நாட்கள் கடந்தும் கூட அரசியல் வட்டாரத்தில் ஒரு விமர்சன பொருளாக பேசப்படுகிறது. திமுக தலைவர் கருணாநிதி இது தொடர்பாக வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சிலர் சந்தேகிக்க கூடும் என்று பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். மரபு மீறப்பட்டிருக்கிறது, சந்திப்புக்கு நோக்கம் இருக்கிறது என்றெல்லாம் அவர் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு EVKS இளங்கோவன் அதிமுக பாஜக இடையே உள்ள இரகசிய உறவு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது, அதைத்தான் காட்டுகிறது இது என்கிறார். பாஜக அதை நிராகரித்திருக்கிறது, கண்டித்திருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்கள், மரபு மீறப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக சொல்லக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் நியாயமானவையா? பாஜக அதிமுக நெருங்கி வருகின்றது என்று சொல்ல முடியுமா? இதை வைத்து அந்த சந்திப்பின் காரணமாக திமுகவுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறதா? அதன் வெளிப்பாடா இந்த அறிக்கை? விவாதிக்கலாம். நம்மோடு திமுகவின் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன், அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு கோ சமரசம், மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் திரு ஆர் மணி, கல்கி பத்திரிகையின் பொறுப்பாசிரியர் திரு ஆர் வெங்கடேஷ். வணக்கம். திரு கண்ணதாசன், மரபை பற்றி திமுக தலைவர் மிக விரிவாக 4 பக்கத்து கேட்டிருக்கார். சந்தேகங்களை களைவது ஒரு ஜனநாயக கடமை அல்லவான்னு. பொதுவாக விதிமுறைகளை மீறுவது குற்றம். விதிமுறைகளை மீறுவது ஒரு அரசியல் பொறுப்பில் இருப்பவர்களுக்கோ நிர்வாகத்தில் இருக்கிறவருக்கோ அது தவறு. மரபு என்பது விரும்பினால் பின்பற்றலாம், விரும்பாவிட்டால் அதை மீறலாம். நல்லவற்றுக்காகவும் மீறலாம், அது அவர்களுடைய தனி உரிமை. அப்துல் கலாம் MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை கொடுக்கும்போது ஜனாதிபதி மாளிகையில் வைத்து கொடுக்கவில்லை. மியூசிக் அகாடமியில் நடந்த விழாவுக்கு வந்தபோது அங்கேயும் தரவில்லை. அவர் வீட்டுக்கு உடல்நலம் கொண்டிருந்த போது கொடுத்தார். அது மரபை மீறி சென்றது ஒரு பெருந்தன்மையான விஷயமாக, ஜனாதிபதிக்கு பெருமை சேர்த்த விஷயமாக பார்க்கப்பட்டது. மரபை மீறுவது அப்படின்ற ஒன்று அந்த பொறுப்பில் இருப்பவங்களுடைய தனி உரிமை தானே, அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் தானே. அதில் குற்றம் காண்பதற்கு என்ன இருக்கு? நிச்சயமா இதில் குற்றம் காண்பது என்பதை விட நமது நாட்டில் மரபு பாராளுமன்ற நடைமுறையில் மரபுகள் என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர், அதற்கு பிறகு பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதி, சபாநாயகர் என்று மரபு வரிசைக்கு இருக்கிறது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஆளுநர், முதல்வர், சபாநாயகர்னு மரபு வரிசை இருக்கிறது. இந்த மரபு வரிசையை நாம் கடைபிடித்து வருவது என்பது காலங்கள் நடைபெறக்கூடிய ஒன்று. ஆனால் மோடி இந்த மரபை மற்ற மாநிலங்களுக்கு கடைபிடித்திருக்கிறாரா என்பது ஒரு கேள்விங்க. அவர் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் பொழுது இது மாதிரி முதலமைச்சர்களுடைய இல்லத்துக்கு சென்று பார்த்திருக்கிறாரா, அல்லது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த முதலமைச்சர் இல்லத்தை சென்று பார்த்திருக்கார் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். இல்ல, தனிப்பட்ட நட்புன்னு ஒன்று இருக்குல்ல, மற்ற மாநில நட்பு இல்லாம அதைத்தான் சொல்ல வரேன். ஜெயலலிதா அவர்களுக்கும் அவருக்கும் பிரதமராவதற்கு முன்பு இருந்தே நட்பு இருக்கிறது, அதன் வெளிப்பாடுன்னு பார்க்க முடியாது. நட்பு என்பது வேறு. நட்பு என்று போய் அவர் விழுந்து சாப்பிடுவது பரவாயில்லை, அதை பத்தி யாரும் கேட்க போதில்லை. ஆனால் நட்பின் அடிப்படையில் சென்ற இடத்துல போய் அரசின் கோரிக்கைகள் அடங்கிய பேசப்பட்டது என்று சொல்லும் பொழுது இது தனிப்பட்ட சந்திப்பா இல்ல அரசு ரீதியான சந்திப்பா என்று பார்க்கும் பொழுது அங்குதான் மரபு கடைபிடிக்கப்பட்டதுதான் போய் பார்க்க வேண்டும். இப்படி அரசு ரீதியான கோரிக்கைகளை ஒரு முதலமைச்சர் பிரதமரிடம் கொடுக்கும் பொழுது அந்த சந்திப்பு நிகழ வேண்டிய இடம் கண்டிப்பாக ஆளுநர் மாளிகையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு நட்பின் அடிப்படையில் வந்ததாக சொல்லிக்கொண்டு இங்கு அரசு சார்பாக விஷயங்கள் பேசப்பட்டு என்று சொன்னால் அதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர மரபு அவர்கள் தனிப்பட்ட நட்பாக எங்கு போனாலும் யாரும் கேட்க போறதில்லை. ஆனால் அரசு ரீதியாக அரசின் கோரிக்கைகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இது அரசு கோரிக்கையா, அரசு ரீதியான நட்பா அல்லது தனிப்பட்ட நட்பா என்ற இது இருவருமே சொல்லலை இதுவரைக்கும். இதை பற்றி மரியாதைக்குரிய பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும்போது உடல்நலம் சரியில்லாதவரை பற்றி போய் பார்க்க போனது இல்லைன்னா தவறு, நாகரிகம்னு சொன்னாங்க. ஆனால் இதே அதிமுக MP உடல்நலம் சரியில்லை என்று யாராவது பேசினா நாக்கை வெட்டுவேன்னு சொன்னார். இப்படி நாக்கை வெட்டுவேன்னு சொன்னது அது தமிழிசை சவுந்தரராஜன் பொருந்துமான்றதை இருவர் இன்னும் விளக்கவே இல்லை. இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இந்த மரபு என்பது சாதாரண முறையில் நட்பு முறையாக இருந்தால் அது யாரும் கேட்க போறதில்லை. ஆனால் அங்கு அரசு திமுக தலைவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில சொத்து குவிப்பு வழக்கையும் இதோடு சேர்க்கிறார். நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டு வர்ற நிலைமையில பிரதமர் மோடி முதலமைச்சர் வீட்டுக்கே சென்று கலந்து கொண்டது முறைதானா என்று அவர் கேட்கல. ஒரு சிலர் சந்தேகப்படக்கூடும் சொல்றார். அந்த ஒரு சிலர் நிச்சயம் எல்லா மக்களும் பொதுமக்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நானே எடுத்துக்கிறேன்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தண்டனை பெற்று இல்ல நான் கேட்கிறது, இப்ப நீங்க தண்டிக்கப்பட்டு வீட்டுல இருக்கிறப்ப ஒரு அரசியல் தலைவரை சந்திக்கலாமா பொறுப்புல இருக்கிறவங்க அப்படின்றதும் விதி மீறின செயலாகாது, மரபு மீறின செயல் வேணா நீங்க சொல்லலாம். ஆனால் இதுல அவர் நிரபராதியின் விடுதலை பெற்று விட்டார். விடுவிக்கப்பட்ட நிலையில ஒரு மேல்முறையீடு அவருக்கு எதிராக இருக்குதுன்றதுனாலேயே அவரை சந்திக்கிறது மரபு மீறல், அது எப்படி சரி, அதை சந்தேகிக்க கூடும் அப்படின்னு சொல்றது முறையா? நிச்சயமாக இதே பல்வேறு விவாத மேடைகளில் ஆளுங்கட்சியினராகட்டும் சட்ட வல்லுநர்களாகட்டும் ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். இது முடிந்த தீர்ப்பல்ல, உச்சநீதிமன்றம் வரைக்கும் கடைசி தீர்ப்பு வரைக்கும் தான் முடிந்த தீர்ப்புன்னு சொன்னாங்க. இப்பொழுது முடிஞ்சு போயிச்சா? இல்லையே, மேல்முறையீடு இருக்கிறது. மேல்முறையீடு என்பது அது எந்த அடிப்படையில் போடப்பட்டது எல்லா மக்களுக்கும் சாதாரண பாமரனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த சொத்து குவிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த போயஸ் தோட்டமே அந்த தோட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு விருந்து சாப்பிடுவது என்பது அதுதான் தலைவர் குறிப்பிட்டு சொல்றாரு தவிர இதனால இது முடிஞ்சு போச்சு இவங்க நிரபராதி உச்சநீதிமன்றம் விடுவிக்கல, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதே ரவிசங்கர் இந்த தேதியில் அவர் குற்றவாளி அல்ல. நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற நிலை கூட இல்ல. அதுல இருந்து வழக்கில் நிரபராதியின் விடுதலை செய்தாங்க. சட்ட ரீதியான நீங்க சொல்றது நீங்க சொல்ல வர்றது இதே காரணத்தை தான் நாங்களும் சொல்றோம். இவங்க தண்டிக்கப்பட்ட பொழுது இது முடிந்த தீர்ப்பல்ல, மேல்முறையீடுகள் இருக்கின்றது, உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. எப்படியோ வழக்கு நான் முடிக்கல, எவ்வளவு வழக்குகள் இவ்வாறு இங்க இருந்து கூட மேல போய் ரிவர்ஸ் ஆனதெல்லாம் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட சூழலில் அரசியல் நாகரிகம் கருதி அவர் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சுட்டி காட்டுறோம். யாகாவாராகினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்பது வள்ளுவன் குரல். ஒரு மாநில முதல்வரும் அந்த நாட்டின் பிரதமரை சந்திப்பது ஒன்றும் விசேஷமானது, கள்ளத்தனமானது, குறும்புத்தனமானது, குயுக்தித்தனமானது, தனி அமைப்பு கொண்டதுன்னு அல்ல. ஒரு மாநிலத்தில் 48 எம்பி ஒரு மாநில கட்சி இருக்கிறது. அது இந்தியாவினுடைய 3வது இடத்துல பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அந்த பிரதமர் அதனுடைய முதல்வரை சந்திப்பது ஒரு பெரிய வினோதமான நிலைமை அல்ல. 2வது, மாநிலம் அவங்க 2 பேரும் சந்தித்தால் மாநில வளர்ச்சி, இந்தியாவின் ஒற்றுமை உறுதிப்படும். அம்மா 19 கோரிக்கைகளை 21 பக்கத்தில் அதில் கொடுத்துருக்காங்க. இதுவெல்லாம் அதனுடைய உடனடி இதுதான். இப்போ மீனவர்கள் விடுதலை கூட அதில் ஒரு அங்கம்தான். அண்ணா கண்ட இந்தியாவை அம்மா அவர்கள் இலக்கணமாக இருக்கிறார். புரட்சி தலைவர் அதிமுக என்ற பெயர் கொண்ட கட்சியை அனைத்திந்திய அதிமுக என்று மாற்றியதற்கு பதில் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய ஒருமைப்பாடு இப்பொழுதுதான் இருக்கும். நீர் என்றும் நீர் நெருப்பு, நெருப்பால் சூடேறும், நெருப்பு நீரால் அணையும், இரண்டும் ஒன்றாகி நீராவியானால் இயந்திரமே இயங்கும். நீராவியால் உருவான இட்லி உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வத்திற்குள்ள ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது ஏதோ பேசுகிற ஐயா பேசும்போது ஒன்றை சொன்னார், யாரோ ஒரு நாக்கை அறுப்பேன் என்று அம்மாவிற்கு உடம்பு சரியில்லைன்னா. யாரும் இல்லை, எம்பி சுந்தரம். ஆக குறும்பா கேள்வி கேட்டால் குதர்க்கமாக தான் பதில் சொல்லும், கரும்பா கேட்டால் சர்க்கரையாக பதில் கிடைக்கும். இல்லை, அதில் அவர் கேட்டிருக்கிற ஒரு கேள்வி, இலக்கிய ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம். அப்துல் கலாம் அவர்களுடைய மரணத்திற்கு ஏன் செல்லவில்லை? அவருடைய இறப்புக்கு நீங்க போய் இரங்கல் தெரிவிக்கல, அதுக்கு நேரடியாக போக முடியல, அதுக்கு உங்க உடல் நலம் இடம் தரல, இப்போ விமான நிலையத்துக்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் பாதிக்கப்பட்டு தேறி வரும் நிலையில் அதிக நேரம் இருந்து செலவழிப்பது என்பது வேறு. நான் கூட பொதுக்கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்கிறேன். காரணம், கூட்டத்துக்குள் இருந்தால் என்னுடைய உடல்நிலை ஒத்துக்கொள்வதில்லை. இங்கே பேசும்பொழுது பேச முடிகிறது, கூட்டத்தில் இருந்தால் அந்த கூட்டத்தினாவே என்னால் பேசவே முடிவதில்லை. அப்படி ஒரு நிலைமை. அம்மா அவர்களுக்கு பாதிக்கப்பட்டது உடல்நிலை என்பது கொஞ்சம் எந்த அளவிற்கு என்பது இப்பொழுது அவருடைய இயல்பான காரியங்கள் எதுவும் கெட்டுவிடுவதில்லை. எந்த அரசாங்கத்தினுடைய வேலையும் பணியும் எதுவும் கெட்டு விடுவதில்லை. துயரமான நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது 100 பேர் 1000 பேர் என்று சேர்ந்து கொண்டு குவிந்து பேசுகின்ற பொழுது பேசாமல் வந்தால் அது மிகப்பெரிய கஷ்டம். பேசினால் உடல் ஒத்துழைப்பதில்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே தேவையான போதுக்கு இப்போ பிரதமர் வந்தார், முதலாக வருகிறார், அரசு ரீதியாக முதல்வர் இருக்கிறார், போய் வரவேற்றார். அது நீண்ட நேரம் ஆவதில்லை, அது முடித்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறார். சரி, இந்த விழாவில் மண்டபத்தில் இருக்கிறது, அந்த விழாவுக்கு கூட அவர் வரல, கொஞ்சம் நேரம் ஆகும், அந்த நேரம் அந்த அளவுக்கு இருக்கிறது முடியாதுன்ட்டு
சரி, அது முடிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு வந்து பாருங்க, போய் பார்த்தாங்க, செஞ்சாங்க. இது நாங்கள் அரசினுடைய உதவிகள் தனிப்பட்ட எந்த இதுவும் அதில் இல்லை. இவர் சொல்கிறார், இந்த அதில் குறிப்பிட்டிருக்காரு கருணாநிதி அவர்கள் கூட, இப்படி ஒரு இது இருக்கும்போது போகலாமா அப்படின்னு சொல்கிறார். இந்த அருண்ஜேட்லி இங்கே வந்து போன பிறகு தான் அம்மாவுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு வந்தது பெங்களூர். உங்களுக்கு தெரியும். மாற்றி சொல்கிறீங்க. ரவிசங்கர் பிரசாத் வந்துட்டு போறாரு, சரி, அதுக்கப்புறம் அருண்ஜேட்லி வந்த பிறகு விடுதலை பண்றாங்க. அப்படி சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. சரி, அருண்ஜேட்லி வந்து பார்த்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் விடுதலை நடக்குது. இல்ல, அருண்ஜேட்லி பார்த்து ஜனவரி மாசம் அருண்ஜேட்லி வந்து பார்த்துட்டு போறாரு, அதுக்கப்புறம் விடுதலை நடக்குது. ரவிசங்கர் பிரசாத் வந்து தண்டனை பெற்றுவதற்கு முன்பாக அவர் வந்து ஜனவரி 21 அப்போதும் பாஜகவோட தலைவர்கள் யாரும் அவரோடு உடன் செல்லவில்லை. இப்போதும் பாஜக தலைவர்கள் யாரும் செல்லல, மத்திய அமைச்சர்களோ மற்றவர்களோ கூட இல்லை. தனிப்பட்ட முறையில் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். இதுல திமுக தலைவர் எழுப்பின ஒரு கேள்வி, அந்த வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலையில அவருடைய வீட்டுக்கே சென்று மதிய விருந்தில் கலந்து கொண்டு வரும்போது ஜெயலலிதாவின் வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் என்ன அணுகுமுறையினை மேற்கொள்வார்களோ என்று ஒரு சிலர் சந்தேகம் கொள்ளக்கூடும்ங்கிறார். அதுதான் அந்த விஷயம். எப்பவுமே எது நடந்தாலும் அது தன் மீது வந்து விழுந்துடக்கூடாது. எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த ஊழலானாலும் சரி, தன் மீது வரக்கூடாது. அது இப்போ எல்லோரும் வாதாடுவார்கள், கலைஞர் மீது ஏதாவது குற்றம் இருக்கிறதா என்று கேட்பார்கள். எல்லாத்துக்கும் சூத்திரதாரி யாருன்னா அவர் தான். ஆனால் அவர் மீது அதுதான் விஞ்ஞானபூர்வமான ஊழல். என்ன எண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு வழக்கு என்று சொன்னால் அந்த வழக்கை சந்திக்கக்கூடிய வகையிலே நாங்கள் இப்போ காவேரி பிரச்சனை கர்நாடகாவில், அம்மாவின் வழக்கு அங்கே தான் இருந்துச்சு. அதனால காவேரி பிரச்சனை நாங்கள் விட்டு கொடுத்தோமா? போராடினோமா? இல்லையா? இது மாதிரி எல்லாம் பேசுறது இல்லைங்க. அதெல்லாம் காவேரி பிரச்சனைக்காக போராடினோமா, வழக்கை பற்றி பேசணுமா? அது கேட்கணும். அதுதான் புரட்சி தலைவி அம்மா. தன் மீது வழக்கு இருந்தால் அதை தானே தீர்த்துக் கொள்ள. இவர் கருணாநிதி தன் வழக்கு தானே எடுத்துக்கினார். அமைச்சரவையில் கூட வைக்கல, கையெழுத்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்கினார். இந்திரா காந்தி கிட்ட போய் கேட்டார், மொரார்ஜி தேசாய் கிட்ட போய் கேட்டார். அவங்க நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்கன்னா, அப்படி இல்லை, நாங்க இல்லாதவங்க ஏன் என்ன வந்து கேட்கிறப்போ அப்படின்ட்டார். அதை வச்சுதானே நீங்க பேச. இப்ப பத்திரிகைகளை பார்த்து தானே அறிக்கை விட்டுருக்காரு கருணாநிதி. அவர் தனியா அறிக்கை விவாதிக்கலாம். திருமணி, இப்ப 2 விஷயங்கள், மரபு விதி, மரபுகள் மீறப்படலாம், மீறுவதா வேண்டாமா அப்படின்றது கடைபிடித்தே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. மீறுவதும் மீறாதும் அவங்களுடைய சொந்த விருப்பம். ஆனா அந்த மரபை மீறுவதா மீறக்கூடாதா அப்படின்ற ஒன்றுக்கு திரு சமரசம் அவர்கள் சொன்ன ஒரு வரியிலிருந்து பதில் இருக்கு. 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கீழவையிலும் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவையிலும் இருக்கிற நிலைமையில அந்த வலிமைதான் மரபை மீறவில்லையா, மீற வேண்டாமா அப்படின்றத தீர்மானிக்குதுன்னு சொல்லலாமா? இல்ல கருணாநிதி அவர்கள் கேட்கிறது மரபு மீறிட்டாங்களேன்ற கவலையில சொல்றாரா, அல்லது ஜெயலலிதா அவர்களுடைய கை ஓங்குகிறதே அப்படின்ற கவலையில சொல்றாருன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, 2வது கேள்விக்கான பதில் என்பது முதல்ல சொல்லணும்னா, கலைஞரை பொறுத்தவரையில் ஜெயலலிதாவின் கை ஓங்குகிறதோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் சொல்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் அப்படித்தான் எதிர்வினை ஆற்ற முடியும், அதை தான் செஞ்சிருக்காரு. முதல் கேள்விக்கான பதில், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் ஜெயலலிதா வீட்டுக்கு போறது இது முதன்முறை அல்ல. 1990 டிசம்பரோ அல்லது 91 ஜனவரியிலோ பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் ஜெயலலிதா வீட்டிற்கு போனார். அப்போது இத்தனைக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால், அப்பொழுது ஜெயலலிதாவின் அதிமுகவின் 11 எம்பிக்கள் ஆதரவில் சந்திரசேகர் அரசாங்கம் இருந்தது. 2வது முறையாக ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் அங்க போயிருக்காரு. இது போறதுக்கான முக்கியமான நோக்கம், 48 எம்பிக்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அந்த 48 எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்ல ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்ல மிக மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறார்கள். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த லேண்ட் பில்லை தவிர்த்து, ஜிஎஸ்டியை தவிர்த்து பல மசோதாக்கள்ல வந்து அதிமுகவின் ஆதரவு என்பது நாடாளுமன்றத்தில் நிறைவேறுவதற்கு மோடிக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. நில மசோதாவிலேயே, நிலம் கையகப்படுத்தல் மசோதாவிலே அதிமுக ஆதரித்து வாக்களித்தது. பிறகு அதுல எந்த திருத்தங்களும் இல்லாத அதே சட்டத்தை, தான் ஆதரித்த சட்டத்தை அது மீண்டும் வந்து பின்னால எதிர்த்தது. அதற்கும் மோடியோட வருகைக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க வெறும் அதை தான் நான் சொல்ல வரேன். வெறும் லேண்ட் பில்ல மட்டும் வச்சு சொல்லாதீங்க, வெறும் ஜிஎஸ்டி மட்டும் வச்சு சொல்லாதீங்க. அதை தாண்டி வந்து பல மசோதாக்கள், வெளியில தெரியாம முக்கியத்துவம் இல்லாத பல மசோதாக்கள்ல நாடாளுமன்றத்திலோட ராஜ்யசபால காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியில பல எதிர்க்கட்சிகள் பல மசோதாக்கள்ல காங்கிரஸோட இல்ல. அவங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுல வந்து அந்த ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்ல ஏடிஎம்கே எம்பிஸோட சப்போர்ட் அவங்களுக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அது ஒன்று. 2வது வந்து இன்கேஸ் நாளைக்கு ஒரு ஜாயிண்ட் செஷன் வந்ததுன்னா, பொட்டா பில்ல எப்படி ஜாயிண்ட் செஷன்ல கூப்பிட்டு பாஸ் பண்ணாங்களோ, இந்த 48 எம்பிக்கள் வந்து கிட்டத்தட்ட 3.4% ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், மோடி அவர்கள் ஜெயலலிதாவை வீட்டில் போய் பார்த்தது என்பது
ஏடிஎம்கேவோட 48 எம்பிஸோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்திற்கு தேவைப்படுகிறது என்பதே நமக்கு அது பெரும்பான்மை அவர்களுக்கு இருந்தாலும் இந்த எண்ணிக்கை என்பது அவசியமானதாக அவசியமான ஒன்று. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், 98 பிப்ரவரியிலிருந்து 99 ஏப்ரல் வரையில் அதிமுகவின் 18 எம்பிக்கள் ஆதரவில் வாஜ்பாய் அரசாங்கம் இருந்த பொழுது கூட வந்து பிரதமராக இருந்த வாஜ்பாய் ஜெயலலிதா வீட்டுக்கு போய் பார்த்ததில்லை. இத்தனைக்கும் அந்த அரசாங்கம் வந்து இந்த 18 எம்பிக்களை நம்பி இருந்தது. இன்று அந்த நிலை இல்லை. 282 எம்பிக்கள் தனியாகவே அவர்களுக்கு இருக்கிறார்கள். என்டிஏக்கு 330. இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு வந்து பிரமோத் மகாஜன் வந்தார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்தார், யஷ்வந்த் சின்ஹா வந்திருக்கிறார், ஜஸ்வந்த் சிங் வந்திருக்கிறார், பிரிஜேஷ் மிஸ்ரா வந்தார். ஆமா, எல்லாரும் இந்த மூத்த தலைவர்கள் அந்த கட்சியினுடைய பிஜேபியுடைய மிக பெரும் தலைவர்கள்லாம் வந்து சந்தித்தார்கள். ஆமா, நெருக்கடி ஏற்பட்ட நேரங்கள்ல. ஆனால் அன்றைக்கு வாஜ்பாய் அதிகாரபூர்வமாக பிரதமராக நாளில் வரல. அந்த நிலைமைக்கும் இந்த நிலைமைக்கும் மாறுபட்ட ஒன்றுன்னு பார்க்கலாமா? அல்லது ஒரு பிரதமர் மரபுகள் எல்லாம் இது இப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்ல, மரபுகள் என்பது வசதிக்காகத்தான் பார்க்கறதுல தப்புன்னு சொல்ல முடியும்? இல்ல, நான் மரபு பத்தி தனியா பேசலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்சி. நீங்க வந்து எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். பாலிடிக்ஸ் இது ஹாட் பாலிடிக்ஸ். நான் அதை தான் திரும்பவும் சொல்றேன். நீங்க வந்து வாஜ்பாயோட காலத்தோட இது ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தான் எந்த அளவுக்கு மோடிக்கு இதுக்கு நெருக்கடி இருக்குன்றது நீங்க புரியணும். நீங்க கடந்த 1.5 ஆண்டு காலமாக மோடியால வந்து அவர் ப்ராமிஸ் பண்ண எதையுமே வந்து புஷ் பண்ண முடியல. ஜிஎஸ்டி பில் ஆகட்டும், லேண்ட் பில் ஆகட்டும், அதாவது இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்ஸுக்கும் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த விதமான பார்லிமெண்டரி பிசினஸும் நடக்கல. அதுல வந்து அந்த நிர்பந்தம் மோடியை முதலமைச்சரின் வீட்டுக்கு உந்தி தள்ளி இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து இந்த அரசாங்கம் 48 அதிமுக எம்பிக்களை சார்ந்திராத பட்சத்திலும் ஒரு பிரதம மந்திரி, சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் ஒரு முதலமைச்சரின் வீட்டுக்கு போகிறார் என்றால் அந்த நிகழ்வே வந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. நீங்க இந்த சந்திப்புல இருந்து நாம் புரிஞ்சுக்கிறது என்னன்னா வந்து இந்த சந்திப்பின் மூலமாக அதிமுகவுக்கு பிஜேபி தேவைப்படுவதை விட பிஜேபிக்கு அதிமுக மிக மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இது வந்து அவங்களோட டெஸ்பரேட்னஸ் காட்டுது. அவங்க எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணி மரபை ஒருத்தர் மீறுறதா இல்லையான்றத அவங்களுடைய பலம் பலவீனத்தை வைத்து பார்க்கிறது. இதுல பெருந்தன்மை அப்படின்றது ஒண்ணும் இல்ல, மற்ற விஷயங்கள் ஒன்றும் இல்ல. அரசியல்ல ஒருத்தங்களுடைய மரியாதையை தீர்மானிக்கிறதுன்றது அவங்களோட வலிமை. வலிமையாக இருந்தால் வலிமையற்று இருக்கக்கூடியவர்கள் தேடி செல்வார்கள் அப்படின்னு நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப எளிமையா அவர் அதாவது இப்ப இதுல என்ன அடிப்படைனா, இப்ப நீங்க அவங்கள வந்து இந்த மரபு அப்படிங்கறதே அடிப்படையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, நாம வந்து இந்த நாட்டினுடைய நன்மைக்காக யோசிச்சு தான் இந்த மரபுகளை உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த மரபு என்னன்னா, இப்ப இவர் பிரதமராகப்பட்டவர் வந்து ஒரு முதல்வருடைய வீட்டுக்கு போக தேவையில்லை, அவர் வந்து ராஜ்பவன்ல தான் கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிறது ஒரு பின்பற்றப்பட்ட ஒரு மரபு. அந்த மரபுக்கு வந்து ஒரு வலிமை இருக்கு. அதுக்கு என்ன ஒரு பின்னணி காரணம் என்னன்னா, நீங்க அந்த மாதிரியான செய்யும் போது நீங்க தனிப்பட்ட விமர்சனங்கள் எதுவும் எழாம இருக்கும். இப்ப நீங்க கலைஞர் இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களை வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த விமர்சனங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏன் உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த வாய்ப்பு உருவாகாம எப்படி இருந்திருக்க முடியும்? கண்டிப்பா கூப்பிட்டு பேச வேண்டியது. நீங்க இதே வந்து அந்த 21 பக்கம் அறிக்கையை நீங்க வந்து இதுல கூப்பிட்டு ராஜ்பவன்ல வச்சு கொடுத்துருக்கலாம். யாரும் வேண்டாம்னு சொல்லியிருக்க போல அவரும் வாங்கி இருக்க போறாரு. அது அப்போ நிச்சயமா நீங்க தனிப்பட்ட அளவுல நீங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிறீங்க அப்படின்னு வரும்போது அந்த மரபை நீங்கள் மீறுகிறீர்கள். மரபை மீறுவதற்கான காரணங்கள் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அவங்க ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுறாங்க, 48 எம்பிக்கள் தேவைப்படுறாங்க. இது அத்தனையுமே நமக்கு இன்றைக்கு யூகமாகத்தான் தெரியுமே தவிர, இது நாளைக்கு நீங்க பார்லிமெண்ட்ல நடக்கும்போது தான் இதெல்லாம் உண்மையாக நடந்ததா நடக்கலையா நமக்கு சொல்ல முடியும். இன்றைய காலகட்டத்தில் அத்தனையுமே யூகம் தான். இந்த யூகங்களுக்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொண்டிருக்கலாமே. நில மசோதாவை அதிமுக ஆதரித்த நிலையில்தான் அதிமுக எந்த நிலையில் இந்த மத்திய அரசை அணுகிறது அப்படின்ற ஒன்றுக்கான வெளிப்பட்டது. வழக்கமாக எதிர்கட்சிக்கு போற துணை சபாநாயகர் பதவி அல்லது ஃப்ரெண்ட்லி பார்ட்டி அப்படின்னு சொல்ற ஒன்றுக்கு தர்ற ஒரு சபாநாயகர் பதவின்றது மூன்றாவது பெரிய கட்சிக்கு அதிமுக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல வந்து பாஜக தரப்புல இது அரசியல் ரீதியான சந்திப்பு அல்லன்னு சில தலைவர்கள் சொல்றாங்க. மாநில பொருளாளராக இருக்கிற திரு SR சேகர் மோடியோட தாரக மந்திரம்ன்றது ஒரு டீம் இந்தியா அப்படின்றது, அதுல யூனியன் கேபினட்டும் மாநில முதலமைச்சர்களும் அடக்கம். அதனால தான் ஒரு புரோட்டோகால் பார்க்காம ஒரு திட்ட கமிஷனை முடிச்சுட்டு நிதி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க மூடிட்டு. இந்த டீம் இந்தியா அப்படின்றது அவரோட தாரக மந்திரம் அப்படின்றதுனால முதலமைச்சர்களையும் உள்ளடக்கியதுதான் டீம் இந்தியா அப்படின்னு ஒரு புரோட்டோகாலை பார்க்காம அவர் போனதுக்கு இதுதான் காரணம். இதை புரிஞ்சிக்காம பலர் விமர்சிக்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு ஆரம்ப கட்ட இதுவும் யூகம் தான். இது வந்து ஒரு எப்படி பேசுறோம், நிச்சயமாக 2016 தேர்தலுக்கு இப்ப நீங்க இவர் சொன்ன மாதிரி இளங்கோவன் சொன்ன மாதிரி கண்டிப்பா அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னு பேசுறாங்க. அமைச்சிட்டாங்களான்னு தெரியல, இது அமைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. இது அத்தனையுமே எப்படின்னா இது எல்லாமே விதவிதமான யூகங்கள். அந்த யூகங்கள்ல வந்து இன்னைக்கு இந்த டீம் இந்தியாங்க ஒரு யூகம் ஒன்று சொல்லப்படுது. அந்த டீம் இந்தியாவுடைய இன்னொரு பகுதி என்னன்னா, மோடி வந்து ஒரு பிரமாத
விவாதமான ஒரு கேம்பெயினர், அந்த கேம்பெயினர் வந்து நாளைக்கு வந்து இங்க வந்து பேசும்போது வந்து மேடையில ஏறி அத்தனை பேரையும் வந்து அவரால் ஈஸியா வந்து கவர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படியெல்லாம் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதுக்கான ஒரு சந்திப்பு தான், அதுக்கான ஒரு ஆரம்ப கட்டம் தான் இதெல்லாம் அப்படிங்க. இது அத்தனையுமே இந்த விமர்சனங்கள் அத்தனையுமே, இந்த விதமான யூகங்கள் அத்தனையுமே தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இது ரெண்டு ஆபீஸும் ரெண்டு முக்கியமான ஆபீஸ். நீங்க பிஎம் ஆபீஸும் முக்கியமான ஆபீஸ், சிஎம் ஆபீஸும் முக்கியமான ஆபீஸ். தனிநபர்களை நீங்க விட்டுடுங்க. நீங்க அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்க தனியா வச்சு பார்க்கணும், அதோட ஆபீஸை முக்கியமா வச்சு பார்க்கணும். இந்த பிஎம் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து சிஎம் ஆபீஸ்ல இருக்கவங்கள வந்து பார்க்கணுமா? அது வந்து தேவையா? இது வந்து தனிநபர்கள் சார்ந்த விஷயமாக இதை பார்க்க வேண்டிய அவசியம். அப்பதான் பிரச்சனை. பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து சென்னைக்கு நேரடியாக வந்து அம்மா அவர்களை பார்க்கவில்லை. நம்பர் 1. அவர் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வந்தார். இதுவரையில் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து ஒரு கைத்தறிக்கு ஒரு முடிவு கொடுப்பது யார்? இது ஒவ்வொரு விஷயம் டெல்லியிலேயே நடப்பதை மாநிலங்களில் பகிர்ந்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த பெங்களூர்லயோ மும்பையிலயோ சூரத்தாலயோ ஹைதராபாத்லயோ திருவனந்தபுரத்திலயோ இதாங்க காஞ்சிபுரம் பனாரஸ் அதுதான் எல்லாம் போய் ரோம் எல்லாம் போய் சிதம்பரம் என்ன சொல்றாரு? சொல்றேன் கைத்தறி மாநாடு வந்த நோக்கம் இல்லங்க, இதை முடிச்சிடுறேன். முதலமைச்சரை சந்திப்பதுதான் நோக்கம்னு அவர் சொல்றாரு. இல்ல அவர் சொல்றேன், அது இதை முடிச்சிடுறேன். ஆகையினால் மோடி அவர்கள் வந்தது அரசாங்க காரணம், முதல்வராக இருக்கிறார் என்ற காரணத்தினால். பழைய நான் முதல்வராக இருக்கும்போது அவர் வந்தார், அவர் முதல்வராக இருக்கும்போது நான் வந்தேன். அப்படிப்பட்டவர்களுக்குள் சென்று பார்க்க வேண்டியது மரபு என்கின்ற காரணத்தினால் அந்த அடிப்படையில் போய் பார்த்தார். அந்த மாநாட்டிலேயே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் விருது வாங்கினவங்கன்றது 3 பேர் தான். ஆமாங்க, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அது இந்தியா முழுதுங்க. அந்த நிகழ்ச்சியை இங்க நடத்தியதற்கே நோக்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க அதனுடைய அரசியல் எதிர்ப்பாளர்கள், காங்கிரஸ்காரங்க அப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வேற வேலை சொல்லுங்க, வேற வேலை சொல்லுங்க. சொல்றவர் குறைபாடு. ஆகவே வாஜ்பாய் வந்து பார்த்தாரா என்று சொன்னால், வாஜ்பாய் காலத்தில் இப்படி ஒரு அரசு நிகழ்ச்சி இல்லை. அரசு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த அம்மாவையும் போய் பார்க்க வேண்டிய நிலை ஏற்படவில்லை. அதாவது இந்த வாஜ்பாய் காலத்துல அதிமுக அரசு இல்ல, வாஜ்பாய் ஆட்சி காலத்திலிருந்து திமுக அரசு. அன்றைக்கு அதிமுக எதிர்கட்சியாக தான் இருந்தது. அன்றைக்கு இருந்த முதலமைச்சர்களை அவர் வீடு தேடி போய் பார்க்கல. முதலமைச்சர்கள் விரும்பினால் அவர் தங்கியிருந்த ராஜ்பவனுக்கு போய் பார்க்கிற ஒரு முறைதான் அன்றைக்கு இருந்தது. அதை திரு மணி சுட்டி காட்டினாரு. நீங்க அதாவது இந்த கைத்தறி நிகழ்ச்சியில வந்து ஒரு பிரதமரோ குடியரசுத் தலைவரோ கலந்து கொள்ற நிகழ்ச்சிகள்ல நிச்சயமாக இந்த மாநிலம் முழுவதும் கலந்து கொள்வது மரபு. அதே போல கலந்து கொள்ளவில்லை என்றால் அந்த மாதிரி யாரும் கலந்து கொள்ள உரைகள் அங்க படிக்கப்படாது. ஆனா இங்க அடிப்பதிலே இல்லாத ஜெயலலிதாவோட உரை அங்க படிக்கப்பட்டது. இது ஒரு வினோதமான நிகழ்ச்சி. இரண்டாவதாக அங்க விமான நிலையத்தில் அரை மணி நேரம் காத்திருந்தவர் வீட்டுக்கு அழைத்து தன் கையாலேயே பரிமாறு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் தவிர்த்தான்றது இதுவரையும் காரணம் சொல்லவே இல்லை. அரசு நிகழ்ச்சி என்றதில்லை. ப. சிதம்பரம் சொன்னது போல இந்த கைத்தறி விழா என்பது நிச்சயமாக இது ஒரு சந்திப்புக்கான ஒரு ஏற்பாடாக இருந்தது தவிர அது உண்மையிலே மோடி அந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இல்லை. இல்லை, நாம தொடர்ந்து பேசலாம். இல்லை, 2-3 விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கு. இவ்வளவு தூரம் மரபு பற்றி பேசக்கூடிய திமுக தலைவரை அன்றைக்கு 2012 குடியரசுத் தலைவராக இருந்த பிரணப் முகர்ஜி இவருடைய பொன்விழாவுக்காக, சட்டமன்ற பொன்விழாவுக்காக நிகழ்ச்சி நடந்த நேரத்தில் அவருடைய இல்லம் தேடி சென்று சந்தித்தாரா இல்லையா? அப்போதும் மரபு மீறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு திமுக என்ன பதில் சொன்னது அப்படின்ற ஒன்று இருக்கு. இன்னொரு விமர்சனத்தை வேறு பார்வையில் வைக்கிறாங்க. மரபு, கன்வென்ஷன், புரோட்டோகால் இதை பற்றி பேசுறோம், ஆனால் இதை காட்டிலும் அரசை விமர்சிப்பதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன. மத்திய அரசாங்கத்தையோ மாநில அரசாங்கத்தையோ விமர்சிப்பதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி அதிகம் கவலைப்படாமல் மரபை பற்றி கவலைப்படுவது எதனால் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இப்படியான சந்திப்பை, ஜெயலலிதா அவர்களுடன் மோடி அவர்கள் சந்தித்த சந்திப்பை திரு விஜயகாந்த் போன்ற மோடி அரசாங்கத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? மரபு அப்படின்றது ஒன்று மீறுறது, மீறாம போறது தனி உரிமை. அந்த தனி உரிமையை தீர்மானிக்கிறது ஒரு கட்சியோட வலிமை. நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு என்ன வலிமை இருக்கு அப்படின்றது அதுதான் புரிதல்னா, ஒருவேளை திமுகவுக்கு இத்தனை எண்ணிக்கைகள் இருந்திருந்தால் அவங்க வீட்டுக்கும் கூட பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்ற அளவோடு அதை பார்க்கலாமா?
நிச்சயமா நீங்க வந்து இது வலிமையினுடைய ஒரு 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 தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து வேற எந்த காரணத்துக்காகவும் போய் பிரதமர் அவங்களை சந்திச்சிருக்கணும்ன்ற ஒரு தேவை ஒண்ணு இல்லை. இப்ப நீங்க அந்த வலிமை இருக்கிறதுனால தான் அவங்க போய் முதல்வரை போய் சந்திச்சிருக்காங்க. இந்த வலிமை இங்க அதிமுகவுக்கு இல்லாம திமுகவுக்கு இருந்தா நிச்சயமா திமுக தலைவருடைய வீட்டுக்கு அவர் சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா இது அந்த பிரச்சனை வந்து நீங்க இப்ப எப்படின்னா நம்ம இந்த ஆபீசர்ஸை வந்து இவங்க எவ்வளவு தூரம் குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஆபீஸ்ங்கிறது ஒரு நாட்டினுடைய தலைவர். அவர் வந்து இப்ப வெறும் கட்சி தலைவராகவோ ஒரு பார்லிமெண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு நபராகவோ மட்டும் இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து அதுக்கு அப்பாற்பட்டு மேல இருக்கக்கூடிய நம்ம ஒரு பிரதமராக அவரை வைத்திருக்கிறோம். அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு 48 பேருக்காக அவர் போய் நின்று பேசியிருப்பாரு, அவங்களுடைய ஆதரவை கோரியிருப்பாரு அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறது எனக்கு என்னன்னா அவருடைய ஆபீஸை நம்ம வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு திருப்பி வருது. ஆக்சுவலா நம்ம அந்த மாதிரி ஒரு செயல்ல தான் அவர் இறங்கி இருப்பாரா? ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் இதே மதுரையில வந்து அமித்ஷா பேசுறாரு, தமிழ்நாட்டில் வந்து ஊழல்கள் வந்து மலிஞ்சிருக்கு, இதை மாற்றுவதற்கு இளைஞர்கள் வந்து முன் வரணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆக்சுவலா அதுக்கு அடுத்த நாளே வந்து பிரதமர் இங்க வராரு, வந்து வீட்டுல போய் சாப்பிட போறாருன்னு சொல்றோம். இல்ல அமித்ஷா பேசுனது அதிமுக ஊழல தான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? தமிழக ஊழலில் முதலிடத்தில் திளைக்கிறதுன்னு சொன்னார். திளைக்கிறதுன்னு அவர் பேசுறாரு. பிரதமர் அப்படி புரிஞ்சிருக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இல்ல எனக்கு தெரியல. பட் ஆனா அதுக்கு முந்தின நாள் அவங்களுடைய பிஜேபி கட்சி தலைவர் இதை பேசுறாரு. மதுரையில பேசும்போது இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அதுக்கு அடுத்த நாளே இவர் வந்து இங்க அதிமுக ஊழலும் தமிழகம் ஊழல் தான் சொன்னாரு தவிர அதிமுக பற்றி சொல்லியிருக்காரு. ஆட்சியில் இல்ல உங்க பார்வையில வந்து தமிழகம் ஊழலில் திளைக்கிறது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது அதிமுக நீங்களாக திமுக ஆட்சி காலத்தை மட்டும் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களா? ரெண்டும் சேர்த்து கூட சொல்லலாம். சொல்றவங்க எப்படி சொல்லலாம்? ஒட்டடைகள் தாக்குவதால் கட்டிடங்கள் இடிவதில்லை. இல்ல அதாவது நீங்க அடிப்படையில் அமித்ஷா ஒட்டடைகளோட இப்ப கூட்டணி நாங்களா கூட்டணி நீங்க தான் சொல்றீங்க. நேற்றைய வரலாறு எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய வரலாறு எதிர்கால வரலாறு நாங்க எப்படி பொறுத்து இருந்து பாருங்க. இல்ல என்னன்னா இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு யோசனை ஒண்ணு இருக்கு. திருப்பி அந்த ஒரு புள்ளியில தான் போய் நம்ம நிக்கிறோம். இது வந்து இந்த ஒரு சந்திப்பு வந்து பார்லிமெண்ட் மேனேஜ் பண்றதுக்கான ஒரு சந்திப்பாக மட்டும் இல்ல, இது அடுத்து வரக்கூடிய 2016 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த 2016 தேர்தலுக்கான முன்னோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூகம் சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேருமே கூடவே ஒரு சந்தேகத்தை சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவுக்கு மிகப்பெரிய வலிமை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அவங்களால வந்து தனிப்பட்ட அளவில் நின்னாவே 200 சீட்டுகளுக்கு மேல 2016 இன்னும் நீண்ட காலம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அமித்ஷா ஒரு பேச்சை சொல்றார், தமிழ்நாடு ஊழல்ல இருக்கு, மற்ற துறைகளில் வளர்ந்த தமிழகம் ஊழல் மட்டும் இல்லைன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும்னு அமித்ஷா வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி சார்ந்து சில பார்வைகளை முன்வைக்கிறார். பிரதமர் ஒரு பார்வையை முன்வைக்கிறார். அவருடைய சந்திப்பின் மூலம் சொல்லாமல் சில செய்திகளை சொல்லி செல்கிறார். இப்போ இந்த இரண்டும் எப்படிப்பட்ட சிக்னலை பிஜேபிக்கு உள்ளேயும் வெளியிலையும் தர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது? இல்ல பிஜேபிக்கால நிச்சயமா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒண்ணுதான் இருக்கும்னு நான் திருப்பி நான் நம்புறேன். ஏன்னா முதல் நாள் அவர் பேசும்பொழுது தமிழ்நாடு ஊழலில் திளைக்கிறதுன்னு ஒரு வார்த்தை பேசுறாரு. மறுநாள் வந்து நீங்க அதே தமிழக முதல்வரை வந்து அவங்க வீட்டுல போய் சந்திக்கிறாங்க அப்படின்னும் பொழுது என்ன விதமான ஒரு மாநில பாஜக அப்படிங்கிறது ஒரு மாநில காங்கிரஸ் எப்படி தவிக்குதோ அதே மாதிரி மாநில பாஜகவும் நிச்சயமா தவிக்குது. ஏன்னா மத்திய பாஜக தனியாகவும் மத்திய காங்கிரஸ் தனியாகவும் அதே போல மாநில காங்கிரசும் மாநில பாஜகவும் தனித்தனியாகவும் தான் இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே என்ன விதமான ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறது இந்த ரெண்டு கட்சிக்குள்ளேயுமே ஒரு வேற விதமா, அதாவது டெல்லியில இருக்கவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுதான் இங்க பட்டவர்த்தமா திருப்பி காங்கிரஸ் என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு வந்து பிஜேபி நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுல என்னன்னா இவங்களுக்கு வந்து என்ன கடைசியா என்ன ஒரு ட்ராக் பண்ணுவாங்கன்னா என்ன மத்திய பிஜேபி என்ன சொல்லுதோ அதை நாங்க ஃபாலோ பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அகில இந்திய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சிரமம் அது. எந்த கட்சியா இருந்தாலும் அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ அந்த முடிவை கேட்டு போறது பார்க்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சியில கூட சில நேரங்கள்ல அப்படி நடந்திருக்கு. தொகுதி உடன்பாட்டுல வந்து 2001 உடன்பாடு ஏற்படுவதற்கு சிபிஎம்மும் சிபிஐயும் தயங்கின நேரத்துல இல்ல போய் கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன பிறகு போய் கையெழுத்து போட்டு சீட்டை வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அதற்கு விதிவிலக்கு இல்ல அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க காங்கிரஸ் டீம் பிஜேபி கிட்ட மட்டும்தான் நீங்க அதை எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது எந்த அளவுக்கு பொருத்தம்ன்றது தெரியல. மாநில பாஜகவை அவர்கள் எவ்வளவு தூரம் மதிக்கிறார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த விஷயத்துல வந்து மாநில பாஜகவுக்கு மோடி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு, இனிமேல் எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது, நான் மட்டும் தான் பேசுவேன், எதுவும் தாக்கி பேசாதுன்ற ஒரு செய்தியை சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதனாலதான் போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும்
எந்த விதமான அறிவிப்புகளும் மாநில பாஜக வரவே இல்லை. இல்ல நீங்க இப்படி சொல்லலாம். நீங்க கடந்த காலத்துல ஜெட்லி சந்தித்த போதும் சரி, அல்லது ரவிசங்கர் பிரசாத் சந்தித்து விட்டு போன தருணங்களிலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் போய் டெல்லியில பிரதமர் மோடியை சந்திச்சுட்டு வந்த பிறகும் சரி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்தவரையிலும் தமிழக அரசை விமர்சிப்பதுல காங்கிரஸ் எப்படி விமர்சிக்குதோ, பிஜேபி அது திமுக எப்படி விமர்சிக்குதோ அதே பார்வையில் விமர்சிச்சாங்க. நீங்க புறக்கணித்த நேரத்தில் கூட இடைத்தேர்தல ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல நீங்க புறக்கணித்த ஸ்ரீரங்கம் இல்ல மற்ற தேர்தல்களை நீங்க புறக்கணித்த நேரத்தில் கூட அவங்க போட்டியிட்டதை பார்த்தோம். நீங்க இந்த கட்சிக்கு மாற்று எங்கள் வளர்ச்சியை பார்த்து, நீங்க பிஜேபி வளர்ச்சியை பார்த்து அதிமுக பயப்படுகிறது அப்படின்ற கருத்தெல்லாம் கூட டாக்டர் தமிழிசை அவர்கள் சொன்னதை பார்த்தோம். அவங்க விமர்சிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இதுக்கு நிகழ்ச்சி பிறகு பாத்தீங்கன்னா ஏதாவது விமர்சனம் பிஜேபி தரப்பிலிருந்து வந்திருக்கிறதா கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வந்துட்டு போனாரு. இன்றைய தினம் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகுது. இந்த 5 நாட்கள் இங்க இருக்கிற பிஜேபிக்கு கையேறு நிலையில் இருக்காங்க. என்ன செய்யறது, நமக்கு அடுத்த கட்ட ஆணை என்ன என்ற ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்களே தவிர இவர்களுக்கு ஒரு தெளிவான இல்லை. ஏன்னா முதல்ல அமித்ஷா பேசுறாரு. அமித்ஷா பிஜேபி வளர வேண்டும், தமிழகத்துல இது ஊழல் முதலிடத்தில் என்று சொன்ன அமித்ஷா மறுநாள் இங்க மோடி வந்த பிறகு அவர்கள் விளக்க வேண்டும் அல்லவா, மோடி தானே சொல்லணும், பிரதமர் தலைவருக்கு சொல்லணும் என்ன இங்க கருத்தை கொண்டிருக்கிறோம், இங்க பிஜேபி வளர வேண்டுமா இல்ல ஜெயலலிதாவுடன் இருக்க வேண்டுமா என்ற கருத்தை சொன்னாலும் இங்க தமிழக பிஜேபி தெளிவா இருக்கும். இப்படிப்பட்ட சூழல் இல்லாமல் நீங்க சொன்னது போல இங்க உள்ள மாநில தலைமை தேசிய கட்சிகளுக்கு மாநில தலைமைக்கும் மேல இருக்க தலைமைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு நிலை தான் இருக்கின்றது. சார், நீங்க இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி ஆண்டு விழாவுக்கு வந்தார். அப்போ இவர் எப்படி கருணாநிதி வீட்டுக்கு போனார்? அங்க போய் தனிப்பட்ட கோரிக்கைகள், அது தனிப்பட்ட இது. அங்க போயிட்டு இங்க விஷயமே இது நட்பு ரீதியா நான் போறேன்னா யாரும் கேட்க போறது இல்ல. இதே மோடி போய் நட்பு ரீதியா நான் ஜெயலலிதா சந்திக்க போறேன் யாரும் கேட்க போறது இல்ல. ஆனால் அங்கு சென்றது போய் அரசு கோரிக்கைகள் அளிக்கப்பட்டதுதான். அங்க பிரணாப் முகர்ஜி அவர்கள் குடியரசுல இருந்த பொழுது பொன்விழா ஆண்டு விழா கருணாநிதி அவர்களுக்கும் பிரணாப் முகர்ஜிக்கும் நட்பு இருக்கலாம், ஜெயலலிதா அவர்களுக்கும் நிறைய சொல்ல தனிப்பட்ட நட்பாக இருக்கா, அது பிரச்சனை இல்ல. அங்க போய் அரசு கோரிக்கைகள் கொடுத்து அதை வெளியிட்டு தமிழக நலனுக்காக பேசினார்னு சொல்லி இதை அரசு விழா அரசு சந்திப்பாக ஆக்குவதுதான் தவறுன்னு சொல்றோம். கருணாநிதி அவர்கள் எப்பவுமே 2 பேர் சந்திச்சா அதுக்கு ஒரு கதை கட்டுவார். ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பிரதமர், ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா இலங்கை பிரதமர், 2 பேரும் சந்திச்சாங்க. இவர் சொல்றார் இவர் கணவனை இழந்தவர், அவர் மனைவி, இவருடைய டெஸ்ட் 1 மணி நேரம் என்னதான் நடந்திருக்கு உடன்பிறப்பேன்னு எழுதுறார். நான் கொண்டு வந்து போடுறேன். அதாவது போடுங்க. இது உங்களுக்கு இந்த மாதிரி கிளுகிழப்பான விஷயங்களை ஊடகத்துல சொல்றவங்க ரொம்ப பிடிக்காது. அது உங்களுடைய இதுக்கு என்ன பண்றது? கருணாநிதி அவர்கள் கதை கட்டுறாருன்னு நீங்க சொல்றீங்க. இன்னொருத்தர் சிபிஐ உடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி சுதாகர் ரெட்டி அவர் சொல்றாரு, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை பிரதமர் பார்க்க விரும்பினால் அவரை ராஜ்பவனுக்கு அழைத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் மரபை மீறி மோடி அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிலாம் அவர் பேசுறாரு. இப்ப கருணாநிதி அவர்களுடைய சந்தேகத்தை, கருணாநிதி அவர்களுடைய விமர்சனத்தை நீங்க அரசியல் காழ்ப்புன்னு சொல்லிடலாம். சிபிஐ அப்படி ஒன்றும் உங்களை எதிர்க்கிற கட்சி இல்லையே. இப்போ சிபிஐ உருப்படாத கட்சி. இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் போது எதிர்கட்சியா இருந்தது யார்? கம்யூனிஸ்ட். ஒரு கட்சி பலமிழந்தது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சொல்லிதான் மக்கள் மத்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உதிரி கட்சி ஆயிருக்காங்க. இன்னும் இதுக்கு மேல அதுவும் இல்லாம போறதுக்கு இந்த மாதிரி விமர்சனம் அவர் பண்ணணும். இவர் சொன்னாரு சினிமா பண்டாரநாயக்க தலைவர் சொன்னாருன்னு, இவரே ஒரு உதாரணத்தை சொன்னாரு. நீரும் சந்திச்சு நெருப்பு சந்திச்சு உயரத்தை தரத்தை நீர்த்து போக செய்ய வேண்டாம். திரு மணி, ஒரு ஆட்சியின் தலைவர், கட்சியின் தலைவர், அமித்ஷா கட்சியின் தலைவர், நரேந்திர மோடி நாட்டின் தலைவர், ஆட்சியின் தலைவர். ஆட்சியின் தலைவர் ஒரு ஆட்சி சார்ந்த ஒரு அணுகுமுறையை கைக்கொள்ளலாம், கட்சியின் தலைவர் கட்சியை வளர்ப்பதற்கான அது சார்ந்த ஒரு அணுகுமுறையை கைக்கொள்ளலாம். ஒரே கட்சியை சேர்ந்தவர்களாலும் 2 விதமான அணுகுமுறையை கையாளுகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இந்த புரிதலை திரு விஜயகாந்த் எப்படி எடுத்துக்குவார்? இல்ல இப்ப நீங்க அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி முதல் நாள் அவர் தமிழ்நாடு ஊழலையும் வளர்ச்சி 2லுமே முன்னணியில் இருக்கின்றார். அடுத்த நாள் பிரதம மந்திரி அவர்கள் முதலமைச்சரை போய் சந்திக்கிறார். இது ஒரு விதத்துல கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி மாதிரி தான். இப்ப நம்ம எல்லாருமே இந்த 21 அம்ச கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்கள் மோடி கிட்ட கொடுத்ததை பத்தி நம்ம பேசுறோம். மோடியோட நிர்பந்தங்கள் என்ன என்பது அது எல்லாருக்குமே தெரியும். அது அந்த 48 எம்பிஸோட சப்போர்ட் தான் குரூஷியல். அதுக்காக தான் அவர் அங்க போனார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். வேற எதற்காகவும் அவர் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 21 கோரிக்கைகளை தவிர்த்து வேறு சில கோரிக்கைகள் அதிமுக சார்பாக பிரதமர் வைக்கப்பட்டிருக்கலாம்.
ஆக்சுவலா அதுதான் உண்மையான பாலிடிக்ஸ். அது என்ன நமக்கு தெரியாது, வரும் நாட்களில் தான் அது என்னவென்று நமக்கு தெரியும். யஷ்வந்த் சின்ஹா கட்டுற மாதிரி தெரியாது. விஜயகாந்தை பொறுத்தவரை நீங்க சொல்றது என்டிஏன்றது ஒண்ணு வர்ச்சுவலா இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்களே, இதுதான் முக்கியமான பாயிண்டிங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டிஏல பெரிய கட்சி வந்து விஜயகாந்த் கட்சி. விஜயகாந்த் விமான நிலையத்திலும் பிரதமரை சந்திக்கவில்லை, பிரதமரும் அவரை சந்திக்கவில்லை, பாமக அவரை சந்திக்கவில்லை, மதிமுக ஏற்கனவே கிடையாது. இல்ல அவரை பிரதமராக்கணும் அப்படின்னு நாம் ஊரா போய் பிரச்சாரம் செய்தோம், நரேந்திர மோடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு விஜயகாந்த் சார்பில் அவர் நம்மளை வந்து பார்க்கலையே அல்லது நம்மை அழைக்கவில்லையே அப்படின்னு அவங்க வருந்துவதற்கோ அல்லது இதுதான் அரசியலின் யதார்த்தம் அப்படின்னு புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அவர் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் வந்து பாலிடிக்ஸ்ன்றது உங்களுக்கு நம்பர்ஸ். ஒரு எம்பி கூட உங்ககிட்ட கிடையாது. அப்போ வந்து அதற்கு 48 எம்பி இருக்கக்கூடியவங்களை மதிப்பாங்களா, இல்ல ஒரு எம்பி கூட இல்லாதவர்களை அவர்கள் மதிப்பார்களா? அன்றைய தேர்தலில் அவர் டீ பார்ட்டினா கூட எம்பி ரெப்ரசன்டேஷன் இருந்தா தான் ஒரு பார்ட்டி அழைக்கப்படுது. அது மாதிரியான ஒரு காலம். அதுதான் உண்மை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னைக்கு வர்ச்சுவலி என்டிஏன்றது தமிழ்நாட்டில் கிடையாது. உங்களுக்கு வந்து வைகோ வெளியில் போய்விட்டார். இப்ப ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் டெல்லியில கூட்டணி, இங்க கூட்டணி இல்லைன்றாரு. இருந்த ஒரே பெரிய கட்சி, இருக்கக்கூடிய கட்சி, எஞ்சி இருக்கக்கூடிய கட்சி விஜயகாந்தோட கட்சி. அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் they would have resigned to the fate. தெரிஞ்சிருக்கும். அது மோடி அவர்கள் போய் இளங்கோவனை சந்திச்சிருக்காரு. ஆமா, அதுலயே அது ஒரு முக்கியமான பாயிண்ட். காங்கிரஸ் எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்ததை கண்டித்து இளங்கோவன் மவுண்ட் ரோட்ல போராட்டம் நடத்திட்டு கல்யாண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் போய் விஜயகாந்த் பார்க்கிறார். அப்ப எந்த செய்தியாளரும் அதை கேட்கவில்லை. இல்ல, அது வந்து ரெசிப்ரோக்கல். மனித சங்கிலி போராட்டத்துல இவர் விஜயகாந்த் கைது செய்யப்பட்டு ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற போது தார்மீக ஆதரவை முதல்ல போய் பார்த்தது விஜயகாந்த். அதற்கு பிறகுதான் இளங்கோவன் போகிறார். என்டிஏ கவர்மெண்டோட ஒரு ஆக்ஷனை கண்டித்து பிரதான எதிர்கட்சியின் மாநில பிரிவு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. அவர்கள் கைது செய்யப்பட்டு கல்யாண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை போய் என்டிஏ பார்ட்னராக இருக்கக்கூடிய பெரிய பார்ட்னர் போய் பார்க்கறாருன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னா, டாக்டர் தமிழிசை அவர்கள் வேறு காரணத்தை சொல்றாங்க. தமிழிசை சீரியஸா எடுத்துக்காதீங்க நீங்க. அவங்க தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர். அவங்களை சீரியஸா எடுத்துக்காம இருக்க முடியாது. அவருடைய செயற்பாடு இல்ல. அவங்க தான் தமிழக பாஜக தலைவர். அவர் சொல்வதுதான் தமிழ்நாடு பாஜகவின் கருத்து. மற்றவர்கள் சொல்வது தனிப்பட்ட கருத்து. அதை நம்ம பார்க்கிறோம். இதுல நமக்கு என்ன கூட எழக்கூடிய கேள்வினா, விஜயகாந்த் ஒரு கருத்தை சொல்றாரு, இப்போது நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. உடனே பிஜேபி தரப்புல கேட்கிற போது அவர் வந்து திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொல்றாரு, எங்க கூட்டணியில தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை டாக்டர் தமிழிசை அவர்கள் இல்ல. அது வந்து அவங்க சொல்றதே வந்து அவர்கள் எந்த அளவு தமிழிசையோட கருத்து வந்து பாஜக பலவீனமாக இருக்கிறது தான் காட்டுது. நான் எந்த கூட்டணியிலும் இல்லை என்று விஜயகாந்த் சொல்லுகிறார். அவர் எங்க கூட தான் இருக்காரு, திமுகவோட இல்லைன்றதை சொல்றாருன்னு அவங்க சொல்றாங்களே, அது விஜயகாந்த் சொல்லணும், இவங்க சொல்லக்கூடாது. விஜயகாந்த் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் வந்து வேறு ஒரு கட்சிக்கு ஒரு சிக்னலை கொடுக்கிறாரு. லுக், நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன், பேசலாம். அதுதான் அதோட சமிக்கை. விஜயகாந்தை பொறுத்தவரை இந்த என்டிஏவில் இல்லை. என்டிஏ என்று தமிழ்நாட்டில் ஒன்று இன்னைக்கு இல்லவே இல்லை. மோடியோட விசிட் இருக்கு பாருங்க. விஜயகாந்த் அவருடைய சமிக்ஞை என்பது தமிழிசைக்கு மட்டுமல்ல. ஒரு நாள் போய் காவேரி பிரச்சனைக்காக கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு போறார். இன்னொரு நாள் அதே பிரச்சனைக்காக ஜி.கே. வாசனை தொடர்பு கொள்கிறார். இளங்கோவனோடு நல்லுறவு பாராட்டுகிறார். கம்யூனிஸ்ட் தலைவர்களும் மற்றவர்களும் அவரை போய் பார்க்கிறாங்க. எந்த கூட்டணியிலும் இல்லை என்று இது வந்து ஆப்ஷன்ஸ் ஓபனா வச்சிருக்கிறது. அது ஒரு தந்திரமான வியூகம். தங்களுடைய ஸ்டேக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான விஷயம். விஜயகாந்திற்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவம், இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்ற ஒரு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்லி இருப்பது கலைஞருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிக்னல். அப்படிதான் வரும். அது நான் எந்த கூட்டணியிலும் இல்லைன்னு ஒரு கூட்டணியில இருந்துகிட்டே நான் சொல்றேன்னா, எந்த கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அந்த தலைவருக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல். அது அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் உண்மை. நான் அப்படிதான் பாக்குறேன். ஆறுகள் இணையலாம், ஓடைகள் இணையலாம், குட்டைகள் இணைய முடியுமா? இப்பதான் ஒரு உருப்படியாத கட்சினாரு. இப்ப வந்து எந்த குட்டையை பத்தி பேசுறாரு தெரியல. அவரு ஏதோ இடையில வந்து ஒரு நகைச்சுவையான்னு சொல்லிட்டு போன்னு சொல்றாரு தவிர மற்ற கட்சிகளை வந்து இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது. அதாவது என்ன கேள்வியாருக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து கூட்டணி கட்சியை போய் உருப்படாத கட்சி அப்படின்னு சொல்றீங்க. இப்ப தேமுதிக வந்து உங்க கூட்டணியில இடம்பெற்றது. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க தான் அதிகமாக்குனீங்க. அப்போதும் அது குட்டைன்ற பார்வை தான் உங்களுக்கு இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு இருந்த வாக்கு உங்களுக்கு கணக்குல எடுத்துக்கல. நீங்க இருந்த வாக்கு இன்று இல்லை. வாக்கு இருந்தா 6 வாக்கு உங்களோடு சேர்ந்தால் அது சமுத்திரம். வசதி வருது, மதிப்பு வருது, மரியாதை வருது. எங்களோட சேராத நேரத்தில் அது அப்படி தானாவே குறையுது, வழக்கம் வருது. இது வந்து அரசியல்ல வந்து ஒரு தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம் அப்படின்ற ஒரு மமதையில பேசுற பேச்சா மக்கள் பார்க்க மாட்டாங்களா? நாங்கள் எப்பொழுதுமே மமதை எங்களுக்கு எப்பொழுதும் இருந்தில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் பெரியாரின் சீடன், அண்ணாவின் தம்பி, புரட்சி தலைவரின் பக்தன், புரட்சி தலைவரின் தொண்டன், பொதுமக்களின் வேலைக்காரன்.
அதுதான் எங்களுடையது. அதாவது சட்டசபையில உட்காந்துட்டு கண்ணு கட்டிய தூரத்துல வந்து எதிர்க்கட்சிகளை காணவில்லைன்னு சொல்லலாம். அரசியல் மமதை இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு திமுக கசப்பு கடையில் தொங்குற மக்கள், அதாவது நீங்க உங்க தலையை பேசுறத போல நீங்களும் பேசுறீங்க. ஒரு அரசியல் மமதையா பேசுவது எத்தனை பேர் இருக்காங்க? உங்க தலைவியே இந்த மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க, மறந்துடாதீங்க. நீங்க சார் வெற்றி தோல்வி என்பது எப்பவுமே அதை மறந்ததும் இல்ல, என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் நம்ம ஒரு இதுல முடிவுக்கு வந்துடலாம். ஒன்று குட்டையா, ஆறா, கடலா அப்படின்றத வந்து மக்கள் முடிவு செய்யட்டும். நாம வந்து மாற்று கருத்து கொண்டவர்கள் எப்போதும் வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குன்னு நாம வந்து இன்றைக்கு இருக்கிற காலத்துல யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. நம் தோட்டத்து மல்லிகைக்கு தான் மனம். எனக்கு பர்சனல் யாரும் எனக்கு எதிரி இல்ல, தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் இன்னொரு கட்சியின் பலத்தை எந்த கட்சியும் வந்து ஒப்புக்கொள்றது இல்ல. இல்லைங்க, இன்னைக்கு இருக்க நீங்க தயவு செய்து பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை எடுக்கிறாங்க, அதில் எல்லாம் சேர்றாங்களான்னு பாருங்க. வேட்பாளர் விட்டாச்சு. விஜயகாந்த் என்ன முதல்வர்னு சொன்னா சேர்றேன், இல்லைன்னா வெளியே வந்துட்டேன்ட்டு பாஜக. அதனாலதான் நான் எந்த கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்றார். ஏற்கனவே வைகோ மற்றவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சியில் இப்படியெல்லாம் இருக்கணும்ட்டு அது ஒரு தனி இது அமைக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் ஈவிகே இளங்கன் நீங்கள் முதல்வர்னா நான் துணை முதல்வர், நீங்கள் நிதி அமைச்சர், நான் கல்வி அமைச்சர், நல்லா உள்துறை அமைச்சர் நல்லா கேட்டிருக்கேன். இதெல்லாம் எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது. ஏன் ஒரு கட்சியோட ஜனநாயக உரிமை இல்லையா? அதுக்கு உண்டான வாக்குகள் வர்றதுக்கு உண்டான உறுப்பினர்கள் காட்டணும். இவ்வளவு உறுப்பு எனக்கு இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு அவர் நம்புறாரு. அவர்கிட்ட உறுப்பினர் இருக்கிறாங்கன்னு நம்புற கட்சிகிட்ட அவர் கேட்கிறாரு. அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏங்க பருப்பு கொதிக்கிறதுனால பானை உடைஞ்சிடாதுங்க. திரு வெங்கடேஷ், நாம் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். ஊடகங்கள், ஒரு ஜேர்னலிஸ்டா உங்கள்கிட்ட கேட்கிறது, ஊடகங்கள் வளர்ந்துட்ட ஒரு காலத்துல ரகசியங்கள் எதுவும் இந்த காலத்துல இல்லை அப்படின்னு சொல்ற காலத்துல ஒரு பிரதமரும் முதலமைச்சரும் சந்தித்தது பற்றி அவர்கள் முன்வைத்து 21 கோரிக்கைகளை விட்டுட்டு சொல்லப்படாத விஷயங்களை இது நடந்திருக்குமோன்னு ஊகங்கள்ல நாம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம பிரதமர் 21ஆம் நூற்றாண்டின் பிரதமர், சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவர், ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆன உடனே அவரோட போட்டோவை ட்விட்டர்ல பார்க்கலாம். சென்னையில் வந்து இறங்கினேன், தரை பதித்தேன், கால் பதித்தேன் சொல்றார். ஏன் இந்த சந்திப்புகளை பற்றி அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து எதுவும் வரல? இல்லை, இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு திறந்த மனப்பான்மையோட நிறைய விஷயங்களை அணுகிறதுக்கான ஒரு பக்குவம் இன்னும் வரல. இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்களால வெளியே மக்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த சோஷியல் மீடியாலையும் ஏதோ ஒன்றத்துல அவங்க வந்து அந்த மீடியாவை எப்படி நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் அது சோஷியல் முன்னாடி வந்து பத்திரிகைகளாக இருந்தது. இன்னைக்கு அதை வந்து நீங்கள் சோஷியல் மீடியா வரைக்கும் கொண்டு வந்து, டெலிவிஷன் வரைக்கும் கொண்டு வந்து இமீடியட்டாக உடனடியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கம்யூனிகேட் பண்ண தயாராக இருக்காங்களே தவிர, என்னத்துக்காக இதெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற தகவலை சொல்வதற்கு அவள் தயாராக இல்லை. இப்போ இது வந்து இந்த நான் வந்துட்டேன் இது செஞ்சா இது பார்த்தேன். ஒரு கட்சியின் தலைவராக சொல்றதும் சொல்லாதான் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தொண்டர்கள் கேட்கலாம். ஒரு பிரதமர் இதை விளக்கணும், அது தார்மீகம் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா நம்ம? இல்ல பிரதமர் வந்து இப்ப நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன, அவர் வந்து கைத்தறி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார், அந்த சந்தித்தா கூடவே வந்து போய் தமிழக முதல்வரை சந்தித்தார். நாம அதனுடைய ஃபேஸை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்க தயாரால. மீடியா இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதற்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு திருப்பி நாம தான் வந்து யூகங்களுக்குள்ள இறங்குறோம். இது வந்து அவங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த யூகங்கள் எல்லாம் நியாயங்கள் சரியாகமா, இதெல்லாம் வந்து சரியான ஒரு யூகங்கள் தானா அப்படிங்கிறது கால ஓட்டத்துல தான் பின்னாடி தெரிய வருது. என்னன்னா, இந்த ஒவ்வொரு தரமும் இந்த யூகங்கள் வந்து சரியாக வந்திருக்கின்றன என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நாம் திருப்பி இந்த யூகங்களை இன்று மீண்டும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். யூகங்கள் உருவாவதற்கான காரணம் என்னவென்றால், இன்று இவர்கள் பட்டவர்த்தனமாக எதையும் அவர்கள் சொல்ல போவதில்லை. நாம் வைத்த யூகங்கள், பல யூகங்கள் பிற்பாடு வந்து உண்மையாகி இருக்கின்றன. அந்த உண்மையாகி இருக்கும் பொழுது நிச்சயம் நாம் வைக்கக்கூடிய யூகங்களும் சரியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. திருமணி, வைகோ தலைமையில ஒரு அணி அப்படின்னு அதை சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மாற்று அணி, வைகோ இருக்கிறார், திருமாவளவன் அதில் இருக்கிறார், ஜவஹர்லா இருக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன. தேர்தலுக்கு முன்னால் நடக்கிற பல்வேறு சந்திப்புகள், இப்போ ஜெயலலிதா அவர்களும் மோடி அவர்களும் சந்திச்சது கூட்டணிக்கான அச்சாரமா அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ஊடகங்கள் எழுதுறாங்க, சிலர் பேசுகிறார்கள். கருணாநிதி அவர்கள் அதை மேற்கோள் காட்டுறார். இப்படி நடந்துருமோ அப்படின்றது அவருடைய கவலையாக கூட இருக்கலாம். இன்னொன்று, இப்படி இருக்கும்னு சொல்லி மற்றவர்களுக்கு தகவல் தெரிவிப்பதற்கான வாய்ப்பாக கூட அதை பயன்படுத்தலாம். வைகோ தலைமையில இருக்கக்கூடிய இந்த 5 கட்சி அணி என்பது சிதறு தேங்காய், அது தேர்தல் வரலும் இருக்காது, தேர்தல் நேரத்தில் அவர்கள் பிரிந்து போகக்கூடும்னு தமிழறி மணியன் சொல்றார். தேர்தலுக்கு முந்தைய இந்த சந்திப்புகளை மக்கள் எப்படி புரிந்து கொள்ளணும்?
தேர்தல் நேரத்தில் எல்லாம் மாறிடும்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை அதுக்கான சில விதைகள் இப்போதே ஊன்றப்படுகின்றன அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல வெளிப்படையாக ஸ்ட்ரைட்டாவே உங்க கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுன்னா, மோடி ஜெயலலிதா சந்திப்பால் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துவிடும் என்று நான் நம்ப தயாராக இல்லை. ஜெயலலிதா மிகவும் சாதுரியமான புத்திசாலியான அரசியல்வாதி. அவர் ஒருபோதும் பிஜேபியோட இந்த வரும் சட்டமன்ற தேர்தலில் சேர மாட்டார். ஏனெனில் பிஜேபியோட சேர்ந்தால் அதிமுக லாஸ், பிஜேபிக்கு கெயின். அந்த தப்பை அவர் செய்ய மாட்டார் என்ற இது என்னுடைய பார்வை. இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மோடிக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை, மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை வெளிப்படையாக அவருடைய வீக்னஸை காட்டுது இந்த சந்திப்பு என்பது. அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுல ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு சுருக்கமான இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறது என்னன்னா, 9 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கலைஞர் அவர்கள் அந்த திமுக கூட்டணியில் இருந்த போது அவங்களுக்கு அந்த சேனல், மத்திய அரசாங்கத்திற்கும் கலைஞருக்குமான சேனல் என்பது கமல்நாத் வருவார், சிதம்பரம் வருவார், நாராயணசாமி வருவார், குலாம் நபி ஆசாத் வருவார், அவங்க மூலமா சொல்லி அனுப்புவாங்க, இவரும் தகவல்களை பரிமாறிக்கொள்வார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன்றது ஒரே ஒரு முறை அருண் ஜேட்லி வந்தார், பிறகு பிரதமர் வந்திருக்கிறார். இவங்க முதலமைச்சர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் லெவல்ல மட்டும்தான் டீல் பண்ணுவாங்கன்ற சூழல் உருவாகி விட்டது. இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு பாருங்க, இதுதான் ஒரு பெரிய சிக்கல். இது அவர்களுக்கும் இவர்களுக்குமான ஒரு பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி. மற்றொரு தருணத்தில் விரிவாக நாம் விவாதிக்கலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காட்சி பலவீனம் எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு